கோயம்புத்தூர் சிட்டி, துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம், வீடு வாங்க விற்க அணுகவும் JSR ரியல் எஸ்டேட், GN மில்ஸ், கோயம்புத்தூர். வணக்கம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே வட்டக்கொல்லியில் செயல்படும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளியில் பழங்குடியினர் தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்கு தலைமை ஆசிரியர் தன்யா அனைவரையும் வரவேற்று பேசினார். நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருநாவுக்கரசு தலைமை வகித்து பள்ளி இடை நின்ற பழங்குடியின மாணவர்களை தேடி பிடித்து அவர்கள் கல்வி, விளையாட்டில் மேம்பட இந்த பள்ளி ஆசிரியர்கள் பணியாற்றி வருவது பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். சிறப்பு விருந்தினர்களாக கோவை மிராக்கிள் மார்னிங் சசிகுமார் கலந்து கொண்டு பேசும்போது, மாணவர்கள் விடுதியில் தங்கி படிக்கவும், புதிய வகுப்பறை கட்டவும் 15 லட்சம் ரூபாய் தருவதாகவும், இங்குள்ள 2 பள்ளிகளில் பணியாற்றும் 2 துப்புரவு பணியாளர்களுக்கு தலா மாதம் 10,000 வழங்கப்பட்டு வருகிறது. இது மேலும் தொடரும் என்றும், மேற்படிப்பிற்காக மாணவர்களுக்கு உதவுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து கோவை ரவுண்ட் டேபிள் 133 துணைத் தலைவர் ஸ்ரீஹரி மகேந்திரன் ரூபாய் 25 லட்சத்திற்கு 2 வகுப்பறைகள் கட்டித் தருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த 2 பள்ளிகளையும் எடுத்து நடத்தும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை நிறுவனர் குருஜி சிவாத்மா சிறப்புரையாற்றும் போது, பழங்குடியின மக்களின் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் எனும் நோக்கத்தில் அரசு கல்வித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்கு பெற்றோர்களும் துணை நிற்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த விழாவில் பள்ளி குழந்தைகளுக்கு பரிசுகளும், 200க்கும் மேற்பட்ட ஆதிவாசி பெற்றோர்களுக்கு வேஷ்டி சேலை மற்றும் உணவுப் பொருட்களையும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை சார்பில் வழங்கினர். தொடர்ந்து பள்ளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஆதிவாசி மக்களின் பாரம்பரிய நடனங்கள் நடைபெற்றன. இந்த விழாவில் மாவட்ட திட்ட அலுவலர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பிரமோத், மாவட்ட கல்வி அலுவலர் சின்னமாது, அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மோகன், நீலகிரி ஆதிவாசி பணியர் சமுதாய மாவட்ட தலைவர் பெல்லான், நீலகிரி ஆதிவாசி காட்டுநாயக்கர் சமுதாய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை கல்வி ஒருங்கிணைப்பு அலுவலர் மற்றும் முன்னாள் தலைமை ஆசிரியர் சித்ரா நன்றி கூறினார். நன்றி.